ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நாடக மேடைகளில் பாடல்களாகவும் வசனங்களாகவும் எடுத்துக்காட்டி மக்களிடையே சுதந்திர உணர்ச்சியை தூண்டியவர் தியாகி விஸ்வநாத் தாஸ் அவர்கள். இவர் 16/6/1886 அன்று தாயார் ஞானாம்பாள் என்பவருக்கும் தந்தையார் சுப்பிரமணியம் என்பவருக்கும் மகனாக பிறந்தவர். சிவகாசியை சுதேசியாக கொண்ட இவர் மருத்துவ வகுப்பை சேர்ந்தவர். நாடகங்களில் ஈடுபாடு கொண்டு திருப்பாவை, பஜனை போன்ற கோஷ்டிகளில் சேர்ந்து பாடி வந்தார். அதைத் தொடர்ந்து புராண நாடகங்களில் நடித்து வந்த இவருடைய கணீர் குரலால் பொதுமக்களை கவர்ந்து இழுத்து இவருக்கு என்று ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கினர். 1925 அன்று நமது தேசிய தந்தையென மகாத்மா காந்தி தூத்துக்குடி வந்தபோது இவருடைய தேசிய குரலை கேட்டு அவர் பேசுவதை தனக்கு மொழிபெயர்த்து தரும்படி சுத்தானந்த பாரதியார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். இவருடைய திறமையை புரிந்து கொண்ட மகாத்மா காந்தி அவர்கள், உன்னுடைய திறமை நாட்டுக்கு பயன்படும் என்றும் இந்த போராட்டத்திற்காக உன்னை நீ அர்ப்பணித்து விட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்ட தாஸ் அவர்கள் அன்று முதல் ஆடம்பர வாழ்க்கையை துறந்து கதர் ஆடைகளை அணிய ஆரம்பித்தார். மேடைகளில் முருகப்பெருமானாக வேடமேற்று நடிக்கும் தாஸ் அவர்கள் அன்றைய வெள்ளைக்கார ஆட்சியை தாக்கியபடி பாடும் பாடல்களும் வசனங்களும் மக்களை மிகவும் கவர்ந்து இழுத்ததை. அதில் வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா என்ற பாடல் மிகவும் பிரபலமானதாகும். இந்த மாதிரி பாடல்களை பாடினால் கைது செய்யப்படுவோம் என்று அறிந்தும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அதை ஆவலுடன் பாடி வந்தார். பாடல் வரிகள் முழுவதும் வெள்ளைக்கார ஆட்சியை உள்ளர்த்தத்தோடு தாக்குவதனால் எப்போது நாடகம் முடிந்தாலும் கையோட கைது செய்யப்படுவது வாடிக்கையாகவே மாறிவிட்டது. இப்படி குறைந்தது 29 தடவை கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தவர் தாஸ் அவர்கள். இதனால் அவருடைய குடும்ப சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்ததை. கடைசியாக அவர் குடும்பத்தினருடன் வாழ்ந்து வந்த தன் சொந்த வீடும் ஏலத்திற்கு வந்ததை. வாழ்க்கையில் வறுமையை சந்தித்து வாடிக்கொண்டிருந்த சமயம் அப்போதைய மேயராக இருந்த வாசுதேவ் அவர்கள் தாசிடம் சென்று, இழந்த சொத்துக்கள் அனைத்தும் நான் மீட்டுத் தருகிறேன், அதற்கு பதிலாக நீ காங்கிரஸில் இருந்து வெளியேறி இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றார். பசித்தாலும் புல்லை திங்க மாட்டேன் என்று சிங்க குரலால் ஒற்றை வரியில் பதிலளித்தார். அவருடைய மேடை பாடல்களிலும் வசனங்களிலும் நிறைய உள்குத்து இருந்ததனால் மக்கள் அதை ரசித்து கேட்பதும் அவர்களிடையே சுதந்திர உணர்ச்சியை தூண்டுவதும் வெள்ளைக்கார அரசாங்கத்திற்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தி விட்டது. இதன் காரணமாக இவருடைய நாடக நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்தது வெள்ளைக்கார அரசு. அது மட்டுமல்லாமல் அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தார்கள். அதன் பிறகு தாசின் மகனான சுப்பிரமணியன் என்பவர் பாவிற்கு பதிலாக மேடை நிகழ்ச்சிகளை காட்டத் தொடங்கினார். பாவை போலவே அவருடைய பாடல்களையும் வசனங்களையும் இவரும் பின்பற்றத் தொடங்கிய போது மகனையும் போலீசாரால் கைது செய்யப்படுகிறது. திருமணம் முடிந்து புது மாப்பிள்ளையான உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? சரி, போனால் போகட்டும், உன்னை விடுதலை செய்து விடுகிறேன், ஆனால் இந்த மாதிரியான நாடக நிகழ்ச்சிகளை நடத்த மாட்டேன் என்று எங்களுக்கு கையெழுத்து போட்டு தர வேண்டும். அப்படி என்றால் மட்டும் உன்னை விட்டு விடுகிறேன் என்று ஆங்கிலேய அதிகாரிகள் மன்றாடி கேட்டார்கள். இந்த விஷயத்தை பற்றி அப்பா தாசிடம் கருத்து கேட்டபோது, இந்த வெள்ளக்கார அரசிடம் மன்னிப்பு கேட்பதை விட மரணப்படுவதே மேல் என்று பதில் வந்ததை. இதனால் மன்னிப்பு கேட்க மறுத்ததனால் மீண்டும் ஒரு ஆண்டு சிறை தண்டனை அதிகப்படுத்தியது அரசு. பிறகு 1940 டிசம்பர் 31ஆம் தேதி, அதாவது வருட கடைசி நாள், விஸ்வநாத் அவர்களின் நாடகம் சென்னை ராயல் தியேட்டரில் நடந்து கொண்டிருந்த சமயம் முருகனின் வேடத்தில் மேடை ஏறி வந்த தாஸ் அவர்கள் மீண்டும் பழைய பாடல்களை பாடி ரசிகர்களை குதூகலப்படுத்தி கொண்டிருந்தார். நாடகம் முடிந்ததும் அவரை கைது செய்வதற்காக போலீசார் வெளியே காத்து கொண்டிருந்தார்கள். மயில் வாகனத்தின் மேல் ஏறி முருகனாய் காட்சி தந்த போது நடுவில் திடீரென்று பாட முடியாமல் போக மயிலின் மேல் அமர்ந்தபடியே அவர் மரணமடைந்து விட்டார். நடித்துக் கொண்டிருக்கும் போதே தன் உயிர் பிரிய வேண்டும் என்ற அவருடைய ஆசை நிறைவேறிவிட்டது. இப்படி 1941 ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது வருடத்தின் முதல் நாள், இறந்த உடலை மயிலின் மீது உட்கார வைத்தபடியே அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. பிறகு தியாகி விஸ்வநாத் அவர்களின் வாழ்ந்த இல்லமான மதுரை மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டை அவருடைய நினைவு இல்லமாக மாற்றியது தமிழக அரசு. இது மட்டுமல்லாமல் அங்கு ஒரு நூலகமும் அமைத்து கொடுத்து தியாகி விஸ்வநாத் தாஸ் அவர்களின் மார்பளவு சிலையையும் திறந்து வைத்தார்கள்.